ஆண்டி கொஞ்சமாவது குடிங்க ஆண்டி. சொல்லு மகேஸ்வரி. ரோஹிணி, அந்த டேப்லெட் உன் மாமியார் கொடுத்துட்டியா? ஒரு வழியா இப்பதான் டீல கலந்து கொடுத்துருக்கேன். ஐயோ, அப்ப கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். அவங்க மட்டும் படுத்து தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோயே, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்ப வரைக்கும் என்ன அதிகாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, மாத்திரை வேலை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆனாலும் அது வேலை செய்யாது. என்ன சொல்ற? எக்ஸ்பைரி ஆனது ஏதாச்சும் கொடுத்துட்டியா? இது சீரியஸ் ஆயிடுமா? அதெல்லாம் இல்ல. இனிமேதான் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. என்னடி சொல்ற? நான் கொடுத்தது 3 இல்லடி, அது ஒரு விட்டமின் டேப்லெட். விட்டமின் டேப்லெட்டா? ஆமாண்டி, அது எனக்காக டாக்டர் கிட்ட செக் பண்ணி டயர்னஸ்க்காக வாங்கின விட்டமின் டேப்லெட். அதுதான் மாத்தி கொடுத்துட்டேன். அப்ப அவங்க தூங்க மாட்டாங்களா? இனிமேதான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க போறாங்க. அந்த டேப்லெட் போட்டா டயர்னஸே தெரியாது. நார்மலா வர தூக்கம் கூட போயிடும். ரொம்ப எனர்ஜியா இருப்பாங்க. அடி பாவி, ஏன்டி இப்படி மாத்தி கொடுத்த? சாரிடி, 2 டேப்லெட்டும் ஒரே கலர் தான், அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரோகிணி, வெளிய வா. வரேன் ஆண்டி. இவ்வளவு சத்தமா கத்துறாங்க அப்படின்னு. நீ சொன்ன மாதிரியே ஆக்டிவ் ஆயிட்டாங்க. சும்மாவே என்ன திட்டுவாங்க, இப்ப நல்ல எனர்ஜியோட திட்ட போறாங்க. நல்ல ஐடியா கொடுத்துட்டு இப்ப செய்ய விடாம சொதப்பிட்டேன். சாரிடி, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். மண்ணு மாதிரி இருக்க நீ போட்ட டீ. போய் பூஜை ரூமை கிளீன் பண்ணு. எதுக்கு ஆண்டி? சமையல் பண்றதுக்கு. ஏண்டி, பூஜை ரூமை எதுக்கு கிளீன் பண்ண சொல்லுவாங்க? போய் கிளீன் பண்ணு போ. ஆண்டி. ஓ, ஏய் மனோஜ், அப்பா எங்கடா? ஆளாளுக்கு சும்மா வரீங்க? எங்க கருத்து தெரியலமா? தெரியலையா? இல்லம்மா, ஏரியா முழுக்க தேடிட்டமா வரேன். டேய், நல்லா இருந்த மனுஷன ஆளாளுக்கு ஏதோ பேசி அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்களடா. ஓடாத பக்கம். ஏய், நீ என்ன சும்மா நின்னுட்டு